உங்களை வெறுத்து நடக்கும் போது நீங்கள் அல்லாஹ்வுக்காக பொறுமையாக இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய மலக்குமார்களுடைய துஆ என்றென்றும் உங்களுக்கு இருக்கின்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய விடயம் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு இருந்தால் உண்மையான குடும்ப உறவை பேணுதல் என்பது எதன் மூலமாக வருகின்றது? எங்களோடு ஒருவர் நல்ல முறையிலே நடந்து கொள்கிறார், நாமும் அவர்களுடன் நல்ல முறையிலே நடந்து கொள்கிறோம், இதுவும் சேர்ந்து நடக்கிறது தான், இல்லை என்றல்ல. உண்மையான யதார்த்தமான சேர்ந்து நடக்கிறது, குடும்ப உறவை சேர்ந்து நடக்கிறது என்பது பிரிந்து இருக்கக்கூடியவர்கள், எங்களை வெறுத்து நடக்கக்கூடியவர்கள், அவர்களுடன் அல்லாஹ்வுக்காக வேறு எந்த ஒரு நோக்கமுமே இல்லை, அல்லாஹ்வுக்காக நாம் அவர்களை சேர்ந்து நடக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் தஆலாவுடைய உதவியை கண்கூடாக காண முடியுமாக இருக்கின்றது. இந்த ஹதீஸுக்கு கீழால விளக்கம் கூறக்கூடியவங்க சொர்க்கவாதிகளுடைய தன்மைகள் 3 இருக்கின்றது. 3 தன்மை உடையவர்கள் சொர்க்கவாதியாகத்தான் இருப்பார் என்பதாக கூறி 3 தன்மைகளை கூறுகிறார்கள். முதலாவதாக, யார் எங்களுக்கு தீங்கிழைக்கிறாரோ அவருக்கு நாம் நல்ல முறையிலே நடந்து கொள்ளக்கூடிய தன்மை ஒரு சொர்க்கவாதியுடைய தன்மை. வார்த்தையால் கூறுவதற்கு மிக இலவு, ஆனாலும் இது தனக்கு ஏற்படக்கூடிய நேரத்திலே எனக்கு ஒரு நபர், எனக்கு ஒரு நண்பர் எனக்கு அநியாயம் செய்கிறார், நான் அல்லாஹ்வுக்காக அவரை மன்னிக்கிறேன் என்ற தன்மை வருவது மிக கடினமாக இருக்கின்றது. இந்த தன்மையுடைய நபர் சொர்க்கவாதியாக இருப்பார். இரண்டாவதாக, எங்களுக்கு தீங்கிழைத்த, எங்களுக்கு வெறுக்கக்கூடிய ஒரு விடயத்தை செய்த ஒரு நபரை அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னிக்கக்கூடிய ஒரு நபர், இவரும் சொர்க்கவாதிகளுடைய பட்டியலில் இருப்பார். அதேபோல் எங்களுக்கு கொடுக்காமல் தடுத்து வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் அவருக்கு அல்லாஹ்வுக்காக சதகா செய்கிறது, எங்களுக்கு வெறுப்பான செயலை செய்யக்கூடியவராக இருந்தாலும் நாம் அல்லாஹ்வுக்காண்டி அவருக்கு சதகா செய்வோமாக இருந்தால் நாமும் அந்த சொர்க்கவாதிகளுடைய பட்டியலில் இருப்போம்.